ஹலோ மக்களே, பேங்க் ஆஃப் பரோடாவிலிருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிக்ஸில் தான் எடுக்க போகிறாங்க. அதாவது பர்மனன்ட் ஜாப் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அதாவது குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் லிமிட் எப்படி, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணுமா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். மொத்தம் 2500 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4/7/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து 24/7ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3/8 தான் கொடுத்துருக்காங்க. 8ஆம் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற பேங்க் ஆஃபீஸர் வித்தின் தமிழ்நாடு. அதாவது நீங்கள் தமிழ்நாடு வேகன்சிக்கு அப்ளை பண்ணணுன்னாக்கா தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2500 வேகன்சி. மினிமம் 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இது இல்லாமல் SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் 13 வருஷன்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையுமே பின்னாடி பார்ப்போம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மினிமம் 1 வருஷம் ஏதாவது பேங்கிங் ரிலேட்டடாக ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் RBI சொன்னால் அந்த செகண்ட் ஷெடியூலில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாடு வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழில் பேச எழுத கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2500 வேகன்சியில் 60 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி அதை பிரிச்சே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 60 வேகன்சி. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2500. உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் 12 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்லேயே தான், அந்த லோக்கல் ஸ்டேட்லேயே தான் ஜாப் போடுவாங்க. SC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. STக்கு 5 வருஷம், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், PWD கேண்டிடேட்டுக்கு ஜென்ரலாக இருந்தால் 10 வருஷம், அதுலேயே OBCனா 13 வருஷம், அதுலேயே SC/ST கேண்டிடேட்னா 15 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்டுக்கு. மற்றவங்க SC/ST, PWD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 175 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்லியிருந்த மாதிரி 12 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டேட்லேயே தான் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 12 வருஷம் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்லேயே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கேனாலும் ஜாப் போடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்லேயே கூட கிடைக்கலாம். சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 48,480 ஸ்டார்ட் ஆகும். 85,920 வரைக்கும் ஸ்கேல் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல சேலரி. டேக் ஹோம் சேலரியே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும் ஸ்டார்டிங்கு. ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட், 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சர்வீஸ் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் மினிமம் பாண்ட் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே அந்த ஜாப் விட்டு வெளியே வரீங்கன்னா அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா குரூப் டிஸ்கஷன், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின், 120 மார்க்குக்கு 120 நிமிஷம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 30 கொஸ்டின், பேங்கிங் நாலேஜ்லேருந்து 30, ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அவேர்னஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து ஒரு 30, அதுலேயே ஆப்டியும் கலந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். bankofbaroda.co.in அப்படின்ற வெப்சைட்டில் கரியர் பேஜில் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவோட கடைசியில் அதை காட்டுறேன். தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கடலூர். இந்த மாவட்டம் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஒன்று உங்கள் மாவட்டம் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வெப்சைட்டில் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு போட்டிருப்பாங்க. அப்ளை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட் 2025 சொல்லியிருக்காங்க. 2500 வேகன்சி. இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா IBPS போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். அதில் வந்து இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலோ இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட டேரெக்ட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா டேரெக்டாக இந்த IBPS அப்ளை போர்ட்டலுக்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணணும். ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரைட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டு 3/8/2025. உங்களுக்கு அந்த 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாக்கா கட்டாயமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா சரி, கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.